ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஓலியம் ட்ரேட் ப்ரோக்கரில் நம்ம வந்து பைனரி ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே நம்ம ஃபோரெக்ஸும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோரெக்ஸ்னால் என்னங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஎஸ்டி கரன்சி, சரியா? யூஎஸ்டினா என்னங்கிறது தெரியும், கரன்சினா என்னங்கிறது தெரியும். ஸோ இரண்டு நாட்டோடைய கரன்சியை வச்சு ஒரு சார்ட் ரெடியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணுறது. இப்போ பாருங்க, நான் இந்த அடுத்த சென்ட்ரல் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் மேலே ரீச் ஆச்சுன்னா ப்ராஃபிட் எடுக்கும். அதுக்குன்னு ஒரு லாட் சைஸ் கணக்கில் இருக்குது, இன்டு 500 இன்டு 1000 அப்படின்னு சொல்லி ஒரு லாட் சைஸ் கணக்கில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு லெவல் வந்து கூடும், சரிங்களா? நம்ம ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 100 பாயிண்ட்டில் ரீச் ஆச்சுன்னா அந்த 100 ரூபா 200 மாறி இருக்கும். ஸோ அது இந்த ஒரு லாட் சைஸ் ஒரு 1000 பாயிண்ட்டுன்னு வச்சுருந்தோம்னா, லாட் சைஸ் வந்து 500ன்னு வச்சுருந்தோம்னா 200 பாயிண்ட் போனால் தான் அந்த 100 ரூபா கிடைக்கும், ரிட்டன் வரும், 100 சேர்ந்து வின் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாட்ஸு டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று இருக்குது. ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 10 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா ஒரு 10 ரூபா இன்க்ரீஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் போச்சுன்னா 20 ரூபா ரிட்டன் வரும். ஸோ 120 ரூபா கிடைக்கும். அதே இது கீழே டவுன் ஆச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட் போச்சுன்னா, அதுக்கு அடுத்து கீழே ஒரு 10 பாயிண்ட் போச்சுன்னா 80 ரூபான்னு இருக்கும், மைனஸ் 20 ரூபா இருக்கும், லாஸில் இருக்கும். ஸோ நம்ம இதிலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னாகும், திருப்பி அப்படி ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ணாலும் ஆனாலும் பரவாயில்ல, ஸோ ரிட்டன் மார்க்கெட் வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் விடலாம். ஸோ அப்போ என்னாகும், ஒரு மைனஸ் ஒரு 50 ரூபா வரைக்கும் போகலாம். ஸோ ரிட்டன் மார்க்கெட் ரிட்டன் எடுத்து மேலேயும் போகலாம். ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் இது தான். இது ஒரு டைம் கிடையாது. ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் எடுக்கலாம், நாளைக்கு ப்ராஃபிட். இப்போ இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 2-3 நாள் கழித்து கூட நம்ம டார்கெட் ரீச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஒரே நாளில் நம்ம பைசா லாஸும் ஆகலாம், ஸோ ஒரே நாளில் நமக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நம்ம அது ப்ராஃபிட் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டால் கூட, ஸோ கண்டினியூவாக பையே போனால் கூட நமக்கு ப்ராஃபிட் தான், சரிங்க? எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபோரெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெனிஃபிட். ஃபிக்ஸட் ரேட் இது இல்லை. ஸோ ஃபிக்ஸட் ரேட்னா நம்ம 1 மினிட்ஸ்னால் 1 மினிட்ஸ், அந்த 1 மினிட்ஸில் மேலே இருக்கோ கீழே இருக்கோ அதோடு முடிஞ்சு. ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ மார்க்கெட் எப்போ மாறிக்கிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ மேலே போகும்போது நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும், கீழே வரும்போது லாஸில் போகும். எப்போ வேணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்டில் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை லாஸ், நம்ம 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், 50 ரூபா லாஸில் இருக்குது அப்படின்னாலும் அப்போவும் நம்ம போதும், மிச்சம் 50 ரூபா லாஸ் ஆகிட்டு சரி போட்டு மிச்சம் இருக்க 50 காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இதோடைய ஃபோரெக்ஸோட பெஸ்ட்டு பெனிஃபிட்டு, சரியா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறேன் யூஎஸ்டியில். ஸோ இப்போ கடந்த ஒரு 3 நாளாக பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கு, பையில் போயிட்டுருக்கு. ஸோ ரீசன் என்னென்னா, அந்த ஈரான் அமெரிக்கா வாரனால, சரிங்களா? ஸோ ஏன்னா அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஈரான் மேலே கடுமையாக நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிட்டு, சரிங்களா? ஸோ ஈரோ வந்து பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிட்டு யூஎஸ்டி வந்து டவுனில் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 நாள் யூஎஸ்டியில் பையில் போகுதுன்னா, யூஎஸ்டி ஃபஸ்ட்டு வரும் தெரியுமா, அந்த இதெல்லாம் எல்லாமே என்ன ஆகும்னா டவுனில் போயிட்டுருக்கும். ஸோ அது காரணம் என்னென்னா, அமெரிக்கா வந்து ஈரான் மேலே போர் தொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்தனால, ஸோ அதனால் அது ஒரு அதிகமான பாசிட்டிவ் போகுது. இப்போ பாருங்கள், 8ஆம் தேதி, கரெக்டாக 8ஆம் தேதி, ஸோ பயங்கரமான ஒரு பாசிட்டிவான போயிருக்கு. ஸோ ஏன்னா நான் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்குள்ளே நான் வந்து ஈரானாக பிடிச்சிருவேன், அதிகமான தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விட்டனால, ஸோ அந்த அளவுக்கு காலையில் இப்போ நான் பாருங்கள், நான் மார்னிங் தான் நான் ட்ரேடு ஸ்டார்ட், இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலையில் ஒரு 9 மணி தான் இருக்கும். ஸோ இது பண்ணுறேன், சரி, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே 1 டேக்குள்ளே கேண்டில் பாருங்கள். இப்போ வந்து 1 டே கேண்டில் இருக்குது. ஸோ எவ்வளோத்துக்குள்ளே பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ ரீசன் என்னன்னா, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் ஈரானை பிடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டாரு. ஸோ அதனால் இவ்வளோ ஒரு பாதிப்பாக, ஸோ அது வந்து மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ போகிறதுனால இப்போ நெகட்டிவாக தானே போகணும்னா, யூஎஸ்டிங்கிறது அமெரிக்கா பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எது வருதோ அதை பேஸ் பண்ணி தான் சார்ட் இருக்கும். அங்கே யூரோவை பேஸ் பண்ணி சார்ட் இருக்குது, சரிங்களா? யூரோ வந்து இப்போ யூஎஸ்டி வந்து டவுனில் போச்சுன்னா யூரோ வந்து பையில் போகும், யூரோ பையில் டவுனில் போச்சுன்னா யூஎஸ்டி வந்து பையில் போகும், பாசிட்டிவாக போகும், சரியா? இப்போ யூஎஸ்டி நெகட்டிவாக தான் போகுது, ஆனால் அது வந்து யூரோவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதான் ரீசன், ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்து காட்டுற பாருங்க. பாருங்கள், 100x 500xன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதில் வந்து லாட் கெப்பாசிட்டி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 1000 அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 1000ங்கிறத லாட் சைஸை கணக்கு பண்ணி கொடுத்தோம்னா 100 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா, நம்ம பையன் கொடுத்தா 100 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா, ஸோ நமக்கு 100 ரூபா ரிட்டன் கிடைக்கும், 100% ரிட்டன் கிடச்சிரும், 100 ரூபா 200 ரூபா மாறிடும். ஸோ அதே இது டவுனாக போட்டாலும் 100 பாயிண்ட் டவுன் ஆச்சுனாலும்
ஸோ நமக்கு போட்டு இன்வெஸ்ட் பண்ணால் 100 லாஸ் ஆயிரும். ஸோ இடையில நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்னாலும் சரி, 50 ரூபா 50 பாயிண்ட் மேலே போயிருக்கு பாசிட்டிவாக இருக்குனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், 50 பாயிண்ட் நெகட்டிவாக இருக்க டைம்லேயும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே 500x அப்படின்னா 200 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா அந்த ஃபுல் 100% ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது 200 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா மட்டும் 100% ரிட்டர்ன் கிடைக்கும் 200 ரூபா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இதில் எப்போனாலும் நீங்கள் இடையில க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஒரு இது. பாருங்கள், ஒரு ஆர்டர் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் டேக் ப்ராஃபிட்டில் ஜஸ்ட் ஒரு 50% வச்சுருக்கேன் பாருங்கள். சரிங்களா, அந்த 50% சொல்லி இப்போ காமிக்க பாருங்கள், கொடுக்க கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பாயிண்ட், இந்த மேலே ஒரு பாயிண்ட் இருக்கா, ஸோ அந்த பாயிண்ட் ரீச் ஆனதோட ஸோ 50 ரூபா நமக்கு ரிட்டன் வரும். 50 பாயிண்ட். சரிங்களா, ஜஸ்ட் இது ஒரு 50 பாயிண்ட் தான் கேப் இருக்கும், 50 ரூபா ரிட்டன் வரும் 50%. ஜஸ்ட் நம்ம 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு 50 பாயிண்ட் அந்த இதில் ரீச் ஆச்சு மார்க்கெட். இது எப்போ வேணாலும் ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு ரீச் ஆகலாம், 1 மணி நேரத்துக்கு ரீச் ஆகலாம், 1 டே கூட எடுத்துக்கலாம். ஸோ அதே இது டவுனும் ஆகலாம், மார்க்கெட் டவுனும் போகலாம், கீழேயும் போகலாம். அதே 50 பாயிண்ட் கீழே டவுனும் நெகட்டிவாகவும் போகலாம், 50 ரூபா லாஸ்லேயும் போகலாம். திருப்பி அதே லாஸ் ஆகாமல் அந்த 50 பாயிண்ட்டு கீழே அது கீழே போகாமல் அதுலேருந்து ரிட்டர்ன் ஆகி மேலே பாசிட்டிவாகவும் போய் முடியலாம். சரிங்களா, ஸோ அப்படி லாஸ்னால் லாஸ்லேயே போகாது, சில நேரம் லாஸ் மாதிரி வரும், ஒரு 50 பாயிண்ட் மைனஸ் போன மாதிரி போகும், திருப்பி பாசிட்டிவாக மாறி மேலேயும் போகும். மார்க்கெட் வந்து அதுதான். ஸோ 4x அது ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்டு. ஸோ சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நான் இப்போ ஏன் பை இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி டே கேண்டில் வந்து என்ன இருக்குது, பையில் போகுது. ஸோ அப்போ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அப்படிங்க டே கேண்டில் பாருங்கள், ஸோ நல்லா பாசிட்டிவாக பெரிய மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ பை இருக்கோ செல்லு இருக்கோ, பை இருந்தால் பை கொடுங்க, செல் இருந்தால் செல் கொடுங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை பொறுத்து. நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் ஒரு 100 ரூபா வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, பைனரி ட்ரேடிங். ஸோ அதிகமான லாஸஸ் ஆகும், ஒரு குயிக்காக இருக்கும். ஆனால் இந்த 4xம் நீங்கள் இந்த வால்யூம் ட்ரேடை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஜஸ்ட் இப்போ ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வேளை இது லாஸில் போகுது அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பெண்டிங் ஆர்டர் எடுத்து விடலாம். ஸோ இப்போ இது லாஸுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ஒரு 50 பாயிண்ட்டுன்னு வைப்பேன், அதே 50 பாயிண்ட் வச்சு அதில் பாயிண்ட் என்னதுக்கு 16,753. சரியா, இந்த பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா கீழே டவுன் ஆகி இந்த பாயிண்ட்டில் ரீச் ஆச்சுன்னா 50 ரூபா லாஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அதில் நான் ஒருவேளை அப்படி லாஸ் ஆகிற மாதிரி கீழே போச்சுன்னா நான் மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஆர்டர் எடுக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 300 ரூபா வச்சு ஆர்டர் எடுக்கிறேன், அந்த பெண்டிங் ஆர்டர் எடுக்கேன். ஸோ அந்த பாயிண்ட் வச்சு நம்ம நோட் பண்ண அந்த பாயிண்ட்டை பெண்டிங் ஆர்டர் எடுக்கேன், ஆனால் பை தான் எடுக்கேன். ஸோ ஏன்னா நான் பை ஆர்டர் தான் எடுப்பேன், ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து டே கேண்டில் வந்து பையில் தான் இருக்குது. சரியா, ஸோ அப்படிங்கும்போது பையர்ஸ் தான் வின்னிங்கில் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் டவுனாக போன மாதிரி போகும், திருப்பியும் மேலே மார்க்கெட் பை தான் போகும். ஸோ இதான் ஒரு சன் பற்றி நம்ம பாருங்கள், பெண்டிங் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ கீழே திருதான் க்ரீன் கலரில். ஸோ ஏன்னா ஸோ ஒருவேளை மார்க்கெட் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணது வந்து லாஸ் ஆகி கீழே மாற போகுது அப்படின்னா, அது கீழே மாற போகுதுன்னா அந்த இடத்துல ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ளேஸ் பண்ணுறோம். நான் ஒரு க்ரீன் கலர் லைன் மாதிரி வந்திருக்கேன், அது வந்து நான் இப்போ பெண்டிங் ஆர்டர் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை மார்க்கெட் மேலே போகாமல் கீழே போச்சுன்னா 300 ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். அந்த 100 ஆர்டர் க்ளோஸ் ஆகி ஸோ இந்த 300 ஆர்டர் எனக்கு வந்து ப்ளேஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட் இப்படி டவுனாக போகலாம், மறுபடியும் பை மேலே போகலாம். சரிங்களா, ஸோ அப்போது அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா, ஒருவேளை இப்போ இதையும் நீங்கள் ஒரு மார்க்கெட்டல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து அதிக பாசிட்டிவாக உங்களுக்கு வின்னிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 ட்ரேடுக்கு நீங்கள் ஒரு 5 ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் கெப்பாசிட்டி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக்ஸு, ஒரு 10,000 வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒரு 1000 எடுக்கிறீங்க, 50% வின்னிங் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. சரிங்களா, 50% வின்னிங் வச்சுருக்கீங்க, இல்லை 100%னாலும் வச்சாலும் சரி. இந்த லாட் சைஸ் 1000 வச்சுக்கோங்க. இப்போ டே கேண்டில் பாருங்கள், பை போகுதுன்னா பைன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அது டவுன் ஆகி லாஸ் ஆச்சுன்னா மறுபடியும் பை கொடுங்க, 3000 வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போது அதுலேயும் ஒரு 100% வைக்கும்போது அந்த மேலே மார்க்கெட் போய் 100% அடையும் போது உங்களுக்கு 3000 ரிட்டர்ன் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 1000 லாஸ் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா இதில் வந்து 2000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் கிடைக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1000 லாஸ் பண்ணிட்டீங்க, 2000 3000 இன்வெஸ்ட் பண்ணிங்க, அதில் 3000 இந்த 100% அடையும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 3000 கிடைக்கும். 6000 கையில் இருக்குது, 1000 ஏற்கனவே லாஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா அந்த லாஸையும் ரெக்கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா 2000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது நிறைய டைம் எடுக்கும். இது ஒரே நாளில் நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி ஒரு 1000 கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காலையில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் தான் ஒரு வேளை அது ரீச் ஆகலாம். ஒரு வேளை பாசிட்டிவாகவும் இருக்கலாம், அது நெகட்டிவாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு 100% அப்படின்னு வச்சிங்கன்னா கூட. பட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 3000 வச்சு அதே போல் பை ஆர்டர் எடுத்திங்கன்னா மறுபடியும் பை ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது மறுநாள் கூட ரீச் ஆகி அந்த ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி நாள் கணக்கு டிலே ஆகும். ஸோ உங்கள் மைண்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அதிகமான ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ரேடு மட்டும் கரெக்டாக பார்த்து ஒரு நோட் பண்ணி ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு தூர விலகி போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நாங்கள் வருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிட்காயின் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ 300 வச்சு கரெக்டாக இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 300 வச்சு. ஆனால் லாட் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன், 10 தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப தூரம் போனால் தான் ஸோ ஒரு ஃபுல் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஜஸ்ட் இப்போ ஒரு 65 ரூபா தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. பாருங்கள், நான் இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் மேலே போயுமே எனக்கு கிடச்ச ப்ராஃபிட் வந்து எவ்வளோனா 60 ரூபா தான், 300 ரூபாயில். சரிங்களா? ஸோ ஆனால் ஏன்னா லாட் சைஸ் வந்து நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். சரிங்களா? இதே பாயிண்ட்டு கீழே போனாலும் எனக்கு 65 ரூபா தான் மைனஸில் இருக்கும். சரிங்களா? அந்த 300 ரூபாயில் நான் அப்போவே நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க, மிச்ச அமௌண்ட் எனக்கு கிடச்சா போதும், சரி இனிமேல் இதுக்கு மேலே லாஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ கூட நான் இதை ப்ராஃபிட்லேயும் நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 65 ரூபா போதும், 365 ரூபா இருக்குது போதும்னு சொல்லி கூட க்ளோஸும் பண்ணிக்கலாம்.